அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனங்களை கண்டார். நேபுகாத் நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தினால் கலக்கமடைந்தான். அவனது தேவர்கள் அவனிடத்தில் எதையோ சொல்ல முயற்சிப்பதாக நம்பினான். எனவே தமது சொப்பனத்தையும் அதன் விளக்கத்தையும் தனக்கு அறிவிக்கும்படி சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் அழைத்தான். இதற்கான விளக்கத்தை தானியேல் நேபுகாத் நேச்சருக்கு தேவன்தான் இந்த சொப்பனத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு உண்டான மறைபொருளை தானியேல் சொன்னார். நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையையும் ஒரு பெரிய கல்லையும் கண்டார். அந்த பெரிய சிலையினுடைய உருவத்தை குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த சிலையினுடைய தலை பசும் பொன்னாக இருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால் பாபிலோனிய பேரரசை குறிக்கிறது. இரண்டாவதாக அந்த சிலையினுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. இவை எதை குறிக்கிறது என்றால் மேதிய பெர்சியா பேரரசை குறிக்கிறது. மூன்றாவதாக அந்த சிலையினுடைய வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிரேக்க பேரரசை குறிக்கிறது. நான்காவதாக அந்த சிலையினுடைய கால்கள் இரும்பை போல இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரோம பேரரசை குறிக்கிறது. ஐந்தாவதாக பாதங்கள் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்த பின் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். இதைத்தான் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருக்கும். ஒரு பெரிய கல் என்னவென்றால் நேபுகாத் நேச்சார் சொப்பனத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மலையிலிருந்து கைகளால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கல் அந்த சிலையினுடைய பாதத்தை மோதியது. அந்த பாதங்கள் அழிந்ததோடு மட்டுமல்லாமல் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் ஆகிய அனைத்தும் நொறுக்கி பதரை போல மாறிவிட்டது. ஆமேன்.